Creative Writers and Daydreaming by Sigmund Freud. Sigmund Freud, ஃபேமஸான ஆஸ்ட்ரியன் நியூரலாஜிஸ்ட் அண்ட் சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான தியரியோடைய ஃபவுண்டரும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான். இந்த சைக்கோ அனாலிசிஸ் வந்து மெடிக்கல் கிளினிக்கல் மெத்தடும் கூட. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பேத்தாலஜி, அதாவது மென்டல் இல்னஸில் இருந்த நிறைய பேரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூரும் பண்ணியிருக்காரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். இவரோட சில ஃபேமஸான புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த ஈகோ அண்ட் தி இட், டோட்டம் அண்ட் டபோ, இது ரெண்டும் என்னுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங் அப்படிங்கிற இந்த கிரிட்டிசம் வந்து ஒரு இன்ஃபார்மல் டாக் 1907 இவர் டெலிவர் பண்ண ஒரு ஸ்பீச் 1908 பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போது இதில் என்ன சொல்ல வராரு, க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறக்கும் டே ட்ரீமிங்க்கும் என்ன சம்மந்தம், அது ரெண்டுமே இடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இதில் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன் எப்படி நடக்குது, ஒரு ரைட்டர் எப்படி ஒரு நாவலோ ஒரு போயமோ ஒரு ப்ரோஸோ எப்படி எழுதுகிறாங்க, எப்படி எழுத முடியுது, ஆர்டிஸ்டிக்காக எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களை தான் இதில் ஃப்ராய்ட் சொல்லியிருக்கார். ஓகேவா? இப்போது இதை வந்து ஒரு சின்ன ஒரு அனெக்டோட இதை ஸ்டார்ட் பண்ணுற இந்த வீடியோவை. இது வந்து ஃப்ராய்ட் சொல்லாது, நான் இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம். ஒரு சைல்டு அதோட ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு சேரில் ஒரு துணியை போட்டு, ஒரு 2 சேரை சேர்த்து ஒரு துணியை போட்டு ஒரு கவர் பண்ணிவிட்டு கையில் ஒரு உடன் ஸ்பூனோ ஒரு ஸ்டீல் ஸ்பூனோ கையில் வச்சுக்கிட்டு அதை தன்னை எப்படி அசியூம் பண்ணிக்குது அப்படின்னா, நான் ஒரு கிங்கு, என் கையில் இருக்கிறது ஸ்வாடு, இந்த கவர் பண்ணியிருக்குல்ல 2 சேரை வச்சு, அது வந்து என்னுடைய காசில் அப்படிங்கிற மாதிரி அதை அசியூம் பண்ணிக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு 20 வயசு ஆள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், சின்ன பிள்ளை காமெடி பண்ணிகிட்ருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அந்த துணி போட்டு மறைச்சிருக்க அந்த 2 சேரும் அதுக்கு காசு. அதுலேருந்து கம்பீரமாக வெளியே நடந்து வந்து இப்படியே வாக் பண்ணும், பேசும், கையில் இருக்கிற அந்த ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை ஸ்வாட் மாதிரி அதை அசியூம் பண்ணிக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிங் மாதிரி தானே நினச்சிக்கும் இல்லையா? இப்போ அப்படியே ஒரு ரைட்டர், ஒரு நாவலிஸ்ட் ஒரு நாவல் எழுதுகிறாரு, ஒரு டெஸ்கில் உட்காந்து நாவல் எழுதும்போது நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வருவார். அதாவது இல்லாத விஷயங்களை, ஒரு இன்னில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுனா வச்சுக்கூடமே, ஒன்றும் இருக்காது, அவராக க்ரியேட் பண்ணுவார். அங்கே இப்படி ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு என்னெல்லாம் தாட் வருதோ அதெல்லாம் அதில் இது பண்ணுவார். ஸோ இந்த ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன் அப்படிங்கிறது வேறு எங்கேருந்தும் வரல. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். சின்ன வயசில் ஒரு குழந்தை ஜஸ்ட்டு ஒரு சேரை கேசில் மாதிரி அசியூம் பண்ணிக்குது, கையில் இருக்கிற ஒரு ஸ்பூனை ஒரு ஸ்வாட் மாதிரி அசியூம் பண்ணிக்குது. இங்கே பார்த்தா ஒரு அடல்ட் உட்காந்து எழுதுகிறாரு, அவரும் அதே மாதிரி தாட்ஸ் வருது, அதை அப்படியே எழுதுகிறாரு, அவராக ஒன்று சொந்தமாக க்ரியேட் பண்ணுறாரு. இந்த ரெண்டுலேயுமே வந்து குட்டி குட்டி சேஞ்சஸ் தான், மற்றபடிக்கு பெருசாக எதுவுமே மாறலை. காமனாக இருக்கிற கோர் மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஃபேண்டசி. சின்ன வயசு குழந்த மைண்டில் வந்துட்டு இப்படி கற்பனையாக நான் ஒரு ராஜா, அது ஒரு அந்த பொண்ணு ஒரு ராணி அப்படி சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் இருக்கும். கையில் இருக்கிற ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி தெரியும். இப்போ வளர நம்ம சுற்றி நிறைய பேரை பார்ப்போம், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், இதை செய்யணும்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய ஆசைகளை புகுத்தி வச்சுருப்போம். அதையெல்லாம் ப்ரைவேட்டாக நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம ரைட்டிங் மூலமாக பப்ளிக்காக மக்களுக்கு பாலிஷ் பண்ணி தெரிய வைப்போம் இல்லையா? சொசைட்டியில் நமக்கு எதுவும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நம்மளை பாதிப்படைஞ்சிருக்கும். அப்போ இதை மாற்றணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அப்படி ப்ரைவேட்டாக நான் உள்ளே வச்சுருக்கிற ஒரு தாட்டை பப்ளிக்காக நான் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் அந்த ஃபேண்டசி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்ன வயசுல இருந்தே இது வந்து வேறு எங்கேருந்துமே வரலை. சின்ன வயசில் எல்லாருமே இப்படி பண்ணியிருப்போம். இமேஜினேட்டிவாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு விளையாண்டுருப்போம். ஸோ அது சைல்ட்ஸ் ப்ளே, இது சின்ன பிள்ளைகள் விளையாட தான் நினச்சிருப்போம். ஆனால் அங்கே நம்ம ஆரம்பித்தது தான் நம்ம பிற்காலத்தில் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி ஒரு எஸ்ஸேவோ ஒரு போயமோ ப்ரோஸோ நாவலோ எழுதுகிறோம்ல, அங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அங்கே நம்ம ஃபேண்டசைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி விளையாண்டது இங்கே அப்படியே அதே தான் செய்கிறோம். பட் இங்கே வந்து நாலேஜ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பாலிஷ்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியே மக்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். உள்ள ப்ரைவேட்டாக இருக்கிறத பப்ளிக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்குமே கோர் மெக்கானிசம் என்னென்னா ஃபேண்டசி தான், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ இதில் அவர் சொல்ல வர விஷயமே ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன் எப்படி நடக்குது. இப்போது ஃப்ராய்ட் சொல்கிறேன். ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன் எப்படி நடக்குதுன்னா, இந்த கொஷின் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான கொஷின், லிட்டரரி கொஷின் கிடையாது, ஒரு சைக்கலாஜிக்கலான கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்கிறாரு. பிளேட்டோ, கோல்ட்ரிட்ஜ், கீட்ஸ் இவங்க எல்லாருமே இமேஜினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி அதோடைய ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டம் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ராய்ட் நமக்கு இந்த கிரிட்டிசமில் வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற அவருடைய தியரி மூலமாக இந்த கிரிட்டிசமில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? அதாவது இந்த லிட்ரரி ஒர்க்ஸுக்கெலாம் ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டே ட்ரீம்ஸ், பகல் கனவுகளும் ஃபேண்டசிஸும் தான்.
பகல் கனவு அப்படிங்கிற டேர்ம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சும்மா உட்காந்துட்ருக்கோம், கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு வந்து கிளாஸ் பெருசாக பிடிக்கல, போரிங்காக இருக்குது, ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்போம், வெளியே பார்த்துட்டு எதையாவது யோசிப்போம் உட்காந்துக்கிட்டு, நம்ம இப்படியானா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம போவோம் இல்லையா? ஏதோ நடக்காத கூட நம்ம யோசிச்சு பார்ப்போம், நாளைக்கு நான் இப்படியானா எப்படி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இதுதான் டே ட்ரீமிங். இதுவுமே நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். சம்வாட் ஃப்யூச்சரில் நான் இப்படியானா எப்படி பண்ணுவேன், நான் அப்படி இருந்த அந்த பறவையாக நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது நம்ம மைண்டில் யோசிப்போம், கண்டிப்பாக கண்ட மாதிரி யோசிப்போம். அந்த யோசிக்கிறது தான் டே ட்ரீமிங். ஸோ அது ஃபேண்டசி தான் இல்லையா? ஸோ இந்த பகல் கனவு காண்றது அப்படிங்கிறது ரைட்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே பகல் கனவு காண தான் செய்கிறோம் இல்லையா? இப்போ ஃப்ராய்ட் வந்து இதுதான் சொல்கிறாரு, டே ட்ரீமிங் இதுதான் வந்து ஒரு ரைட்டர், ஒரு ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன் நடக்குதுன்னா அதுக்கு டே ட்ரீமிங் தான் ஒரு பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. அப்போ நம்ம கேட்குறோம், எல்லாருமே தான் பகல் கனவு காண்றோம், அப்போ எல்லாருமே ரைட்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராய்டை கேட்கலாம். அதுக்கு ஃப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எஸ் எல்லாருமே ஃபேண்டசைஸ் பண்ணுறோம், பட் ரைட்டர்ஸ் வந்து சம்வாட் அந்த விஷயத்தில் யூனிக்காக இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன, அவங்கக்கிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குது, அவங்க ஃபேண்டசைஸ் பண்ணுற விஷயங்களை ஆர்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறக்கான எபிலிட்டி ரைட்டர்ஸ் கிட்டே இருக்குது, எல்லாட்டையும் இல்லை. அதுதான் வித்தியாசம். எல்லாருமே பகல் கனவு காண தான் செய்கிறோம். ஃப்ராய்டு இதை எடுத்ததுலேருந்து முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிளேட்டோ, கோல்ரிட்ஜ், கீட்ஸ்னு எல்லாருமே இமேஜினேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அட்டம் பண்ணியிருக்காங்க டிஃபைன் பண்ணுறக்கு. பட் நான் வந்து ஒரு சைக்கோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எல்லாருமே பகல் கனவு காண்றோம், ஆனால் ரைட்டர்ஸ் மட்டும் எப்படி ரைட்டர்ஸால் மட்டும் எழுத முடியுது, எல்லாரும் எழுத முடியல அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்னென்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஃபேண்டசிஸை ஆர்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக அதை ப்ரொடியூஸ் பண்ணாமல், நம்ம வந்து லூசுத்தனமாக கனவு காணுவோம். அதாவது நடக்காத விஷயங்கள்லாம் ரொம்பவே நம்ம யோசித்து பார்ப்போம். சும்மா உட்காந்து அதை எப்படி நான் இந்த பறவையை எனக்கு ரெக்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு பார்ப்போம். ஆனால் அந்தளவு ரொம்ப மேடாக போகாமல் நம்புகிற மாதிரி, பீப்புள் நம்புகிற மாதிரி அந்த ஃபேண்டசிஸை ஆர்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி ரைட்டர்ஸ் கிட்டே இருக்குது. அது எல்லாருக்கிட்டையும் இல்லை. அது ஒன்று தான் மாற்றமே தவிர எல்லாருமே பகல் கனவு காண்றோம், இமேஜினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம சைல்ட்ஹுட் டிசையர்ஸ் ப்ளஸ் ரீசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் க்ரியேட்டிவாக ஒரு ரைட்டரால் ஒரு ஒர்க் க்ரியேட் பண்ண முடியுது. சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்சஸ், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம இமேஜினேட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வந்து இப்போலாம் வரதில்லை. ரைட்டர்ஸ்க்கு வந்து இப்போ தானாக முளைச்சது கிடையாது அப்படிங்கிறது தான் ஃப்ராய்டோட ஒரே ஒரு இது. இப்போ தானாக ரைட்டர்ஸ்க்குலாம் எங்கேயும் கிடைக்கல. சின்ன வயசுலேருந்தே எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கிறது அந்த கற்பனை வளம், சரியா? சைல்ட்ஹுட் டிசையர்ஸ் ப்ளஸ் ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு நிறையா கசப்பான, துக்கமான, சந்தோஷமான நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ சின்ன வயசு டிசையர்ஸையும் இந்த ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸையும் சேர்த்து தான் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆர்ட் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸ்ப்ரெஷனாக மாறுது, அவங்களுடைய ப்ரைவேட் ட்ரீம்ஸ் ஒரு பப்ளிக் எக்ஸ்ப்ரெஷனாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் வந்து நம்மளை ப்ளீஸ் பண்ணும், ரொம்பவே ப்ளீஸ் பண்ணும். அதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ட் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு காரணம்னா அந்த ஆர்ட்டுடைய ஃபார்ம். அந்த ஃபார்மையும் ரைட்டர்ஸ் ரொம்ப அழகாக ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போயம் பார்க்குறோம், ஹைக்கூ எடுத்துக்கோமே. ஹைக்கூ ஜஸ்ட் 3 lines தான். நிறைய பேர் வந்து இப்போ ஹைக்கூ மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு மினிட்டில் புரிஞ்சிடும், பார்க்க அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு 3 லைன் தான் இருக்கும், அர்த்தங்கள் உள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்போ அந்த ஃபார்முக்காக தான் நம்ம வந்து அதை ரொம்ப விரும்புகிறோம். கண்டென்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டென்ட் ரொம்ப முக்கியம், ஆனால் அந்த ஃபார்மே நம்மளை அப்படியே இழுக்குது இல்லை. ஸோ அதுதான் ஆர்ட் வந்து நம்மளை ப்ளீஸ் பண்ணுறக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா ஃபார்ம். இப்போ ஃப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஏஸ்தட்டிக் ப்ளஷரை வந்து ஒரு பிரைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? இதை வந்து இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு புக் இருக்குது, நான் ஒரு புக்கு எழுதுகிறேன். அந்த புக்கை வந்து பெருசாக நல்ல ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இல்லாமல் சும்மா நார்மலாக சப்பையாக எழுதி வைக்கிறேன். அது வந்து பெருசாக எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணாது, எல்லாருக்கும் ஒரு ப்ளஷரை கொடுக்காது. இதுவே நான் ஒரு புக் எழுதுகிறேன், இல்லை ஒரு போயம் எழுதுகிறேன், ஓகேவா? இப்போது போயம்னு வச்சுக்கோங்க, நார்மலாக போயம் வச்சுக்கோங்க, நார்மலாக ரஃப்பாக ஒரு போயம் எழுதுகிறேன், பெருசாக எதுவுமே இமேஜரிஸோ இல்லை அதுக்கு தேவையான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ ஃபார்மோ யூஸ் பண்ணாமல் நார்மல் எழுதி கொடுக்குறேன்னா அது பெருசாக ப்ளீஸ் பண்ணாது, ப்ளஷர் கொடுக்காது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பக்காவான ஃபார்மில், இல்லை ஜஸ்ட் ஒரு 3 லைனில் ஹைக்கூ பக்காவாக எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 3 லைன் அந்த ஃபார்மே நிறைய பேரை ப்ளீஸ் பண்ணும். ஸோ என்னோட மனசில் இருக்கிற பிரச்சனைகள், என்னோடய இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இதெல்லாம் மக்களுக்கு அதை பப்ளிக் ஆக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம்.
ஸோ இப்போ ஒரு ஏஸ்தட்டிக் ப்ளஷர் கிடைக்குதுல்ல ரீட் பண்ணுறவங்களுக்கு, எதனால? ஒரு அழகான ஃபார்ம் அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெட்டாஃபர், சிமிலி, இதனால அவங்க அழகாக வாசிக்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சி போய் தான் அவங்க வாசிக்கிறாங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். நான் உள்ள வச்சுருக்க ஒரு சோகமான கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் மேலே ஃபார்ம் அழகாக கொடுத்து நான் அந்த மக்களை வாசிக்க வச்சிடுறேன். ஸோ அந்த ஃபார்ம் அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ளஷர் தான் லஞ்சம். நான் கொடுக்குற லஞ்சம், பிரைப். அதை கொடுத்து நான் அவங்கள என்னோட இதை நான் வாசிக்க வச்சிடுறேன். ஸோ அவங்களுக்கு மறைமுகமாக நான் கொடுக்குற லஞ்சம் தான் அந்த ஃபார்ம். அது மூலமாக மக்களுக்கு கிடைக்கிற ப்ளஷர். அவங்களுக்கு அதை வாசி, இந்த லைனை பாரு, இப்போ ரைமிங் வேர்ட்ஸும் எழுதியிருக்கேன்ப்பா, அதை பார்த்தோன்னே செம்மையாக எழுதியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வாசிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேனோ அதுவும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் அவங்கள ஈர்க்கிறேன், ஒரு ப்ளஷர் கொடுக்குறேன். அந்த ப்ளஷர் தான் நான் கொடுக்குற லஞ்சம், பிரைப். இந்த ஏஸ்தட்டிக் ப்ளஷரை இவர் லஞ்சம்னு சொல்கிறாரு ஃப்ராய்டு. ஸோ அதை கொடுத்து என்னுடைய ஓன் விஷயங்களை நான் பப்ளிக்காக அவங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். எனக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிருது. அவங்களும் அதை வாசி செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஏஸ்தட்டிக் ப்ளஷர் அப்படிங்கிறது ஒரு பிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்கிறாரு. தென் ஃபிலிப் சிட்னி அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் செரி ஃப்ளேவர்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பார். எதுக்கு அப்படின்னா, கண்டென்ட், ஒரு ரைட்டர் உள்ளே சொல்ல வர கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப பிட்டராக இருந்தாலும் அதை வந்து ஒரு செரி ஃப்ளேவரில் கோட் பண்ணி கொடுக்கும்போது மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. அதை வந்து பொயட்ரிக்கு இது பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். போயம்ஸ் வந்து சோஷியல் வேல்யூஸோடு இருக்கும், ஆனால் அதை வந்து சோஷியல் வேல்யூஸ் மக்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் அதை ஒரு செரி ஃப்ளேவரில் கோட் பண்ணி மக்கள் கொடுக்கும்போது மக்களை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. அழகாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கும்போது மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி கண்டென்ட் வந்து, நான் இப்போ கொடுக்குற கண்டென்ட் வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும், மேபி இருக்கும். பட் அந்த ஃபார்ம், நான் அந்த ஃபார்ம் அழகாக அமைச்சு, இந்த ஹைக்குவே சொல்லுவோமே, உள்ளே ரொம்ப சோகமான ஒரு மெசேஜ் இருக்கும். ஆனால் 3 லைனில் அழகான வார்த்தைகளை கோர்த்து நான் கொடுக்கும்போது மக்கள் அதை செம்மையாக இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க இல்லையா? நார்மலாக டெலிவர் பண்ணுறக்கும் அழகாக ஒரு ஃபார்மோ டெலிவர் பண்ணுறக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ ஒரு பிட்டரான விஷயத்த கூட நம்ம அழகாக ஃப்ளேவர்ட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுக்கும்போது மக்கள் அதை அழகாக விரும்பி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்காக தான் ஃபிலிப் சிட்னியோட அந்த செரி ஃப்ளேவர்ட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு இதை இதில் சைட் பண்ணியிருக்காரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ அடுத்து ஃப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரைட்டர்ஸ் எப்படி புது புது ஐடியாஸோட வராங்க, தென் அது எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி தான். ரைட்டர்ஸ்க்கே அவங்களுடைய க்ரியேட்டிவ் ப்ராசஸ் பற்றி பெருசாக ஒரு ஐடியா இருக்காது. பட் இதோடைய பேஸ் என்ன அப்படின்னா சைல்ட்ஹுட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்கிறார். நான் பிகினிங்கில் சொன்ன அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி, சின்ன வயசில் ஒரு பொண்ணு டீச்சராக விளையாடுறா அப்படின்னா அவளை டீச்சராகவே அசியூம் பண்ணிக்குவா. குட்டி குட்டி பொம்மையெல்லாம் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு அந்த பொம்மைங்களை போட்டு அடிக்கிறது, அதுங்களை ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் உண்மையிலே ஒரு டீச்சராகவே மாறிடுவாள். இப்படியே அடல்ட்ஹுட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணே நல்லா அவளுக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னா ஒரு டீச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் சைல்ட்ஹுட் டிசைரையும் பிளெண்ட் பண்ணி ஒரு நாவல் க்ரியேட் பண்ண முடியும். இவ்வளோ தான் ஆர்டிஸ்டிக் க்ரியேட் ஆகுதா? இதை தான் ஃப்ராய்ட் சொல்கிறாரு. ஸோ சின்ன வயசில் இருந்த இதே ஆக்டிவிட்டி அப்படியே அடல்ட்ஹுட்டில் அவளுடைய ஃபேண்டசிஸ் எல்லாம் ஷேப் பண்ணி அப்படியே எமோஷன்ஸ்லாம் கொடுத்தா ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ், அதாவது ஒரு ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன் க்ரியேட் ஆகும். இதெல்லாம் உண்மை கிடையாது. சின்ன வயசில் நம்ம காண்ற அந்த இமேஜினேட்டிவ் க்ரியேட் பண்ணுறதோ ஃப்யூச்சரில் நம்ம இது பண்ணுறதோ வந்து உண்மை கிடையாது. பட் இதெல்லாம் சில ரீடர்ஸ்க்கு என்ஜாயபிளாக இருக்கும். அப்படி என்ஜாயபிளாக இருக்கிறனால தான் அந்த ரைட்டர் செலிப்ரேட் பண்ணப்படுறாங்க, ஃபேமஸ் ஆகுறாங்க, அந்த புக்ஸ் நல்லா விற்பனை ஆகுது இல்லையா? ஸோ இப்படி நம்மளுடைய உள்ளே வச்சுருக்க எமோஷன்ஸை வெளியே காட்டும்போது அது பல பேரை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங்குடைய ரூட் என்ன அப்படின்னா எமோஷ்னலாகவும் இமேஜினேட்டிவாகவும் சின்ன வயசில் இந்த விளையாடுதுங்களே குழந்தைங்க, விளையாண்டோம்ல, அதுதான் க்ரியேட்டிவ் ரைட்டிங்குடைய ஒரு ரூட். நமக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியே எங்கேருந்துமே வரலை அப்படிங்கிறத சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறது. தென் இந்த லிங்க்விஸ்டிக் மூலமாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா ட்ராஜடி ப்ளே, காமெடி ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்ல, சைல்ட்ஹுட் ப்ளே தானே, சின்ன வயசில் விளையாடுறத சைல்ட்ஹுட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்படியே அதை ப்ளேயாக எழுதுகிறாங்க. பிற்காலத்தில் எழுதும்போது சோகமாக நடக்கிற கதைகள் ட்ராஜடி ப்ளே, காமெடி ப்ளேங்கிற வேர்டு அங்கே சின்ன வயசில் யூஸ் பண்ண அதே டேர்ம், அதே ப்ளேங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணப்படுதா? ஆனால் என்ன, அந்த ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி ஒரு வேர்ட்ஸ் எழுது, ட்ராஜடி ப்ளே, காமெடி ப்ளேன்னு சொல்லிட்டு. ஸோ லிங்க்விஸ்டிக்காகவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ சின்ன வயசில் நம்ம விளையாண்ட அதே ப்ளே தான் இங்கே கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பிறகு அந்த ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு ரைட்டர் எழுதுகிற எந்த ஒரு க்ரியேட்டிவ் இதாக இருந்தாலும் அதெல்லாமே சின்ன வயசு ஃபேண்டசிஸுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா பீப்புள் வளர வளர இந்த சைல்டு ப்ளேவை விட்டுருவாங்க. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயசு கூடுது அப்படின்னா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அந்த சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுறத விடுவோமே தவிர அந்த இமேஜினேட் பண்ணுற ப்ராசஸ்,
அந்த ஃபேண்டசைஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணுவோமா? கிடையாது. அந்த ப்ளஷர் அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அது நிற்காது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு படம் பார்க்குறேன்னா, அந்த படத்தில் இந்த கேரக்டர் நான் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க தான் செய்வேன். வெளியே சொல்லி விளையாட மாட்டேன். வயசு கூட கூட அதை விளையாட மாட்டேன். பட் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, நான் இந்த ஹீரோ இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் உள்ளே யோசிக்க தான் செய்வேன். பட் வெளியே காட்ட மாட்டேன். ஏன்னா நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஸோ அதை வந்து வெளியே காட்ட மாட்டேன். ஸோ இந்த டே ட்ரீம், ஃபேண்டசிஸ் இதெல்லாமே வந்துட்டு எப்படின்னா, ஒரு நம்மளாக க்ரியேட் பண்ணுறது. நமக்கு வந்து சில ஆசைகள் இருக்கும், இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ஆசைகள் இருக்கும், அதை செய்ய முடியாது. அப்படி இருக்கிறத நம்ம மைண்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிடுவோம். ஆம்பிஷன், லவ் இப்படி நிறைய இது சொல்லலாம். இதெல்லாமே வந்து நம்மளால் செய்ய முடியாது, அதாவது அடைய முடியாது. அதெல்லாம் நம்ம கற்பனையில் நம்மலாம் அடையிற மாதிரி நினச்சி பார்த்துக்குவோம். சின்ன குழந்தைங்க ஓப்பனாக விளையாடும். பட் வளர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓப்பனாக அதை வந்து வெளியே காட்ட மாட்டோம், மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்குவோம். நம்ம ஃபேண்டசிஸை மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டோம். ஏன்னா சோஷியலாக இது வந்து அன்அக்செப்டபுளாக மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சுக்கிட்டு அதை நம்ம மைண்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்குவோம், வெளியே காட்ட மாட்டோம். ஸோ ஹிடனாக நமக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் தான் சைக்காலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் ரைட்டிங். இந்த இது வந்து ரைட்டர்ஸ் வந்து ஸ்பெஷலாக அழகாக அந்த ஃபேண்டசிஸை ஆர்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். க்ரியேட்டிவாக எப்படி அவங்களுக்கு எப்படி இந்த தாட்ஸ்லாம் வருது, ஆர்டிஸ்டிக்காக எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் இருக்கிறதான்னு சொல்லிட்டாரு. ரைட்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு எபிலிட்டி என்ன அப்படின்னா, அதை ஒரு பக்காவான ஒரு ஃபார்மில் க்ரியேட் பண்ண தெரியுது, அவ்வளோதான். அது வந்து அவங்க அதுக்கு பிறகு வளர்த்துக்கிற அந்த ஸ்கில், அவங்க படிக்கிற அந்த புது புது வேர்ட் சூஸ் பண்ண அந்த சாய்ஸு, ஃபார்மு இதெல்லாம் அவங்க படித்து கொண்டு வருது. பட் ஆர்டிஸ்டிக்காக யோசிக்கிறதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வர்றதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து ஃப்ராய்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதையுமே அவர் சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு தியரியை க்ரியேட் பண்ணவர் இல்லையா? ஸோ அப்போ அது யூஸ் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸை க்யூரும் பண்ணியிருக்காரு. அப்படி இது பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அவங்க நிறைய அவங்களுடைய பாஸ்ட், அவங்களுடைய ஃபேண்டசிஸ் எல்லாமே இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லதை வச்சு தான் இவர் வந்து இந்த மாதிரி ஹியூமன் மைண்டில் க்ரியேட்டிவிட்டி எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, ஸோ அது மூலமாக எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஃப்ராய்ட் புரிஞ்சிருக்காரு. தென் டே ட்ரீமர்ஸ். இந்த டே ட்ரீமர்ஸ், பகல் கனவு காணுறவங்க வந்து எதை கனவு காணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைவேறப்படாத ஆசைகளை தான் கனவாக காணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மென்டல் க்ரியேஷன்ஸ் வந்து எப்படி அவங்க மைண்டுக்குள்ளே தோன்ற தாட்ஸ், அந்த இமேஜினேஷன்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் இப்போது சடனாக வந்து நான் ஒருத்தரை பார்க்குறேன், அந்த ஒரு ஆளை பார்த்து எனக்கு ஒரு பர்சனுடைய ஞாபகம் வருது. ப்ரெசென்ட்டில் ஒரு ட்ரிகர் மொமெண்ட்டு நடக்குதா? ஸோ பாஸ்ட்டில் ஒரு மெமரி, சின்ன வயசுலையோ இல்லை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஒரு மெமரி எனக்கு ஞாபகம் வருது. ஃப்யூச்சரில் நான் வந்து அந்த பர்சன் கூட இப்படி வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வச்சுருக்கேன். என்னோடய எக்ஸ் லவரே மீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, அவங்கள நான் இப்போ மீட் பண்ணுறேன். ப்ரெசென்ட்டில் ஒரு ட்ரிகர் மூமெண்ட்டு, பாஸ்ட்டில் நான் எப்படி அவங்க கூட வாழ்ந்தேன் அந்த இது ஞாபகம் வரும். ஃப்யூச்சரில் நான் இப்படி வாழ்ந்திருப்பேன், இவங்களை நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா இப்படி வாழ்ந்திருப்பேன். இப்படி மூணுமே என் மைண்டுக்குள்ளே வந்து இப்போ நான் அவங்களோட வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு டே ட்ரீம் தான், ஒரு பகல் கனவு தான். நான் ஃபேண்டசைஸ் தான் பண்ணுறேன். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு மூணுமே சேருதுல, என் மைண்டில் அந்த க்ரியேஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த மூணுமே சேருது. ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த மூணுடைய ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மூணு சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃபேண்டசியோடைய ஒரு சென்டர். எல்லா விதமான கற்பனைக்கும், எல்லா விதமான ஃபேண்டசிஸ்க்கும் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த மூணு சேர்ந்த ஸ்ட்ரக்சர் தான் ஒரு அந்த ஃபேண்டசி, ஒரு டே ட்ரீமை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? தென் ஃப்ராய்ட் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, அளவுக்கு மீறி கற்பனை உலகத்தில் மூழ்கி இருக்கிறது, கற்பனை கனவு காண்றது அப்படிங்கிறது இது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ் தான். நம்ம வந்து ரியாலிட்டியில் இருக்கணும். அதாவது ரியாலிட்டியை விட்டு எப்போ போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் என் எக்ஸ் லவரை மீட் பண்ணுறேன், அந்த ட்ரிகர் பாயிண்ட்டில் பழசு ஞாபகம் வந்து ஃப்யூச்சரை பற்றி அதெல்லாம் நான் யோசிப்பேன். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு இதை பார்க்கும்போது டைவர்ட் ஆகி நம்ம போயிடணும் அண்ட் ரியாலிட்டிக்குள்ளே வந்துடணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நான் வந்து 24/7 நான் அந்த தாட்லேயே இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான். அது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ். சரியா? தென் இந்த ஃபேண்டசிஸை வந்து ட்ரீம்ஸோட கம்பேர் பண்ணுறாரு ஃப்ராய்ட். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுவுமே வந்து இந்த நிறைவேறாத ஆசைகளை மனசுக்குள்ளே நம்ம நிறைவேற்றி பார்த்துக்கிடுவோம். கனவுகளுமே நமக்கு அப்படி தானே வரும். நமக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆன, எனக்குலாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏங்கின விஷயங்கள் எனக்கு உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும், அதுதான் நமக்கு கனவுகளாக ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ ஃபேண்டசிஸையும் ட்ரீம்ஸையும் கம்பேர் பண்ணுறாரு ஃப்ராய்ட். தென் ரைட்டர்ஸ் கேரக்டர்ஸை எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளே இருக்கிற மறைக்கப்பட்ட அந்த டிசைர்ஸ் யூஸ் பண்ணி கேரக்டர்ஸை டிசைன் பண்ணுவாங்க ரைட்டர்ஸ் இல்லையா? இப்போது சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய சில ஒர்க்ஸில் வந்து விமன் மேலே இருக்க டிஸ்டேஸ்ட்டை போர்ட்ரே பண்ணியிருப்பார். தென் நிறைய ட்ரபுள்ஸோட ஒரு பையன் அப்படி சின்ன வயசுலேருந்து முன்னேறி போகிறான் அப்படிங்கிற காட்டியிருப்பார். அவர் சின்ன வயசில் வந்து நிறைய அந்த ஃபேக்ட்ரி, வேர் ஹவுஸ்
ஃபேக்ட்ரியெலாம் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டேவிட் காப்பர்ஃபீல்ட் அந்த மாதிரி நாவல்ஸ்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அவர் சின்ன வயசில் அவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நடக்கணும் ஆசைகள் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி மறைக்கப்பட்ட டிசைர்ஸ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் அவங்க க்ரியேட் பண்ண அந்த கேரக்டர் மூலமாக வெளியே பப்ளிக்காக உள்ள ப்ரைவேட்டாக இருக்கிற விஷயங்களை பப்ளிக்காக வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் ரைட்டர்ஸ் சைக்காலஜிக்கல் நாவல்ஸுமே வந்துட்டு இந்த கான்செப்ட் மூலமாக தான் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சில எசென்ட்ரிக் நாவல்ஸ், எமில் ஜோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரை வந்து ஃப்ராய்ட் சைட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய லேட்டர் நாவல்ஸ்லாம் ரொம்ப எசென்ட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சைட் பண்ணாத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரான்ஸ் கஃப்காவுடைய மெட்டமார்ஃபசிஸ். இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு நாவலாக தான். கஃப்கா வந்து இதில் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நார்மல் மனுஷன் திடீர்னு ஒரு நாள் பூச்சியாக மாறுறான், எந்திக்கிறான். அப்போ அவனுடைய மனநிலையும் தென் அவனுடைய வீட்டுக்காரங்க எப்படி அவன் நடத்துகிறாங்க, அதில் அவன் கடைசியில் என்ன ஆகிறான் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி இல்லையா? சம்வாட் ஒரு எசென்ட்ரிக்கான ஒரு பிளாட் தான் இந்த கஃப்காவுடைய இந்த மெட்டமார்ஃபசிஸில் உண்டு இல்லையா? சம்வாட் சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படி ரைட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுவும் ஸ்டெம் ஃப்ரம் த சேம் ரூட், அதே கான்செப்ட் தான். அந்த ரைட்டருடைய ஈகோ வந்து வேரியஸ் கேரக்டராக ஸ்ப்ளிட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? சேம் ரைட்டருடைய அதே தான் அந்த அவங்களுடைய ஈகோ வந்து வேரியஸாக ஸ்ப்ளிட் ஆகி பல விதமான வித்தியாசமான கேரக்டர்ஸாக மாறுது. ஸோ ரொம்ப டெப்த்தாக அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது கஃப்காவுடைய மெட்டமார்ஃபசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கஃப்கா வந்து அவருடைய லைஃப்பில் வந்து நிறைய நல்லாவே அடி வாங்கியிருப்பார், நிறைய விஷயங்களில் இப்போ கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கஷ்டம் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஹிடனான விஷயங்கள் வெளியே ஸ்ப்ளிட் ஆகி வருது சைக்காலஜிக்கல் நாவல்ஸ் மூலமாக. அவருடைய ட்ராமாஸ் எல்லாம் வெளியே இந்த நாவல் மூலமாக தெரிய வருது. ஓகேவா? ஸோ டே ட்ரீமுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம முதலே பார்த்துட்டு இப்போ இந்த கிரிட்டிசமோட எண்டுக்கு வந்தாச்சு. க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுடைய அந்த பழைய ஆசைகளை தூண்டி விடும். நான் அப்போயே சொன்ன அந்த எக்ஸாம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. அது வந்து அவங்களுடைய பழைய மெமரி, பாஸ்ட் மெமரியாக கனெக்ட் பண்ணும். சைல்ட்ஹுட் மெமரியோ இல்லை பாஸ்ட் மெமரியோ கனெக்ட் பண்ணும். தென் ஃப்யூச்சரில் அந்த விஷ் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இது ஒரு டே ட்ரீமிங் ப்ராசஸ். இதே தான் க்ரியேட்டிவ் ரைட்டிங் ப்ராசஸும் கூட. ஓகேவா? ஸோ க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ்க்கும் டே ட்ரீமிங்க்கும் என்ன கனெக்ட் அப்படி இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக, இந்த கிரிட்டிசிசம் மூலமாக ஃப்ராய்ட் சொல்லிட்டார். இப்போ இதோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போது ரைட்டர்ஸ் வந்து நம்மளை ப்ளீஸ் பண்ணுறாங்க, ஈஸ்தட்டிக்காக நம்மளை ப்ளீஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதை வந்து ஃப்ராய்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபோர் ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளை வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க்ஸ் மூலமாக, அவங்களுடைய அந்த யூஸ் பண்ணுற ஃபார்ம் மூலம் பிரைப் கொடுத்து நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. பட் இல்லாமல் ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஸும் உங்களுடைய ஒர்க்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரைட்டர்ஸ் வந்து ரீடர்ஸ் கொடுக்குறாங்க, ரீடர்ஸ்க்கு அவங்களுடைய ஒர்க்ஸ் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்ட் சொல்கிறாரு. ஸோ இதுதான் க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங்குள்ள ஒரு கனெக்ஷன்.